அது நம்மளோட அறிவு குறைந்த உயிரினங்கள்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? அட ஆமாங்க. இன்றைக்கி 2 உயிரினங்கள்கிட்டேருந்து 2 விஷயத்தை தெரிஞ்சுப்போமா? அன்னப்பறவைக்கிட்ட பாலையும் தண்ணியை கலந்து வச்சா அன்னப்பறவை அதுக்கு தேவையான பாலை மட்டும்தான் குடிக்கும். அதே மாதிரியே இந்த சமூகத்தில் தேவையில்லாத விஷயங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் மாடுக்கிட்டேருந்து நம்ம என்ன தெரியுமா கற்றுக்கலாம்? மாடு அதுக்கு கிடைக்கிற இடத்துல சாப்பாடை சாப்பிட்ரும். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு இடத்துல படுத்து வாயில் அசை போட்டுட்ருக்கோம். அதே மாதிரியே நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலில் படித்ததை வீட்டில் கண்டிப்பாக ரீகால் பண்ணுவாங்க. இதை நான் எந்த நூலில் தெரியுமா பார்த்தேன்? பவனந்தி முனிவர் எழுதின நன்னூலில் பார்த்தேன். அது என்ன பாட்டு தெரியுமா? அன்னம் ஆவே மண்ணொடி கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர். இப்போ உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஸ்கூலில் படித்ததை வீட்டில் ரீகால் பண்ணுவீங்களா? அப்படி ரீகால் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.